ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تبارك وتعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. يا أيها الذين كفروا لا تعتذروا اليوم إنما تجزون ما كنتم تعملون. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வகுப்பாக இந்த வகுப்பை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஹைர்கள் நிறைந்ததாகவும் வாழ்க்கைக்கு பாடம் சொல்லித் தந்த ஒரு வகுப்பாக அல்லாஹ் இந்த வகுப்பை மாற்றி வைப்பானாக. உங்களுக்கு தெரியும், நாங்க இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த செஷன், இந்த வகுப்பு சுருக்கமாக சொல்ல போனா நிக்காஹ் அண்ட் ஃபேமிலி லைஃப். எல்லாரும் குடும்பமாகத்தான் வாழுகிறோம். குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லட்டி நானும் நீங்களும் பிறந்திருக்க முடியாது. அப்படித்தானே? மனிதனாக உலகத்தில் பிறக்கணும் இன்னும் இருக்கணும். குடும்பமாக யாரோ ஒருத்தர் வாழ்ந்திருக்கணும். அப்படி வாழ்ந்தில்லை என்றால் நாங்க பிறந்திருக்க முடியாது. அவங்க வாழ்ந்தது லீகலாக இருக்கவும் மேலும் இல்லீகலாக இருக்கவும் மேலும், அது வேற விஷயம். அவங்க வாழ்ந்தது லீகலாக இருக்கவும் மேலும் இல்லீகலாக இருக்கவும் மேலும். அவங்க வாழ போனதினாலதான் நாங்க பிறந்திருக்கின்றோம். அப்ப சுருக்கமாக சொல்ல போனால், உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றிருந்தால் அதற்கு காரணம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருந்திருக்கிறது. அதனால தான் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம். இப்ப குர்ஆனை பிரட்டி பார்க்கும் பொழுது குர்ஆன் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு சொல்லுது மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்தான். இது குர்ஆன் பேசக்கூடிய வரலாறு, பாடம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹல்லதீன ஆமனு இல்ல, ஏ மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும், உங்க எல்லாரையும் படைச்ச ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்று சொல்லல, ரப் என்று சொல்றான். எல்லாரும் ஏற்றுக்கொள்றதுதான் இறைவன் ஒருவன் இருக்கிறான். அது நாங்க அல்லாஹ் என்று சொல்லுவது போல அவங்க இன்னும் சொல்றாங்க. அவங்க விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய முறை தவறு. ஆனா ஒருவன் இருக்கிறான் என்று நம்புறாங்க. அல்லாஹ் சொல்றான், இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித வர்க்கத்தை படைப்பதற்கு 50 ஆதம படைக்க இல்லை. 50 பேரை படைச்சு 50 ஃபேமிலி உருவாக்கி 50 பேரூடாக ஒரு சந்ததிய மனித வர்க்கத்தை உலகத்தில் அல்லாஹ் பரத்த இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஒரே ஒரு ஆதம் தான்.
நான் படைச்சது ஒரு ஆதம், ஒரு மனிதர். இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. உலகத்தில் முகவாக்குகள் வித்தியாசமாக இருக்கலாம், கலர் வித்தியாசமாக இருக்கலாம், உயரத்தில் கட்ட நெட்டையாக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் அனைவரும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகள். அதுல வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்ல வரானண்டா, அந்த ஆதம்ல இருந்துதான் ஹவ்வாவையும் அல்லாஹ் படைச்சான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா. அப்ப மனித வாழ்வினுடைய ஆரம்பமே தனி மனிதன் என்பது இல்ல. மனித வாழ்வினுடைய ஆரம்பம் என்ன இல்ல, தனி மனித வாழ்வுன்றது இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச அதே நாள் ஹவ்வாவையும் அல்லாஹ் படைச்சிட்டான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா. வாழ்க்கை துணைவி அல்லது வாழ்க்கையுடைய பார்ட்னரை அல்லாஹ் அண்டக்கே படைச்சிட்டான். இன்னும் ஒன்றிலிருந்து படைச்சவும் இல்ல. அப்ப நான் வேற, இந்த மனைவி வேறன்ற கன்செப்ட் இல்ல. இது இன்னும் ஒரு ரோ மெட்டீரியல், இது இன்னும் ஒரு ஜாதி ரோ மெட்டீரியலும் இல்ல. அல்லாஹ் இதை படைச்சிட்டு இது வேறையா படைச்சொன்று சொல்லவும் இல்ல. சுப்ஹானல்லாஹ். ஆணும் பெண்ணும் உண்டு, ஆணும் பெண்ணும் உண்டு. சுப்ஹானல்லாஹ். خلق منها زوجها. அந்த நஃப்ஸ்ல இருந்த, அந்த ஆதம் என்ற நஃப்ஸ்ல இருந்துதான் அல்லாஹ் ஹவ்வாவையும் படைத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் அடுத்ததாக, நீங்க மீண்டும் வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அப்ப உலகத்தில் மனிதன் என்பவன் வாழுவதற்கு இன்றைக்கு இருக்கிற அடிப்படையான ஒரு முறை என்று சொன்னா நிக்காஹ் என்பதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஹர் கொடுத்தாங்க, நிக்காஹ் செஞ்சாங்க என்பதெல்லாம் தஃசீருடைய கிதாபுகள்ல மிக தெளிவாக வந்திருக்கிறது. அதை பத்தி நான் இங்க என்ன மஹர் கொடுத்தாங்க, எப்படிப்பட்ட மஹர், அதை பத்தி விவரிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு படமாட்டாது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. ரெண்டு பேரும் தனி மனிதனாக வாழ இல்ல, ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எனவே படித்த பாடம் என்னவென்று சொன்னால், மனித வாழ்வினுடைய ஆரம்பமே ஒரு குடும்பத்திலிருந்து தான் நினைக்கப்பட்டது வந்திருக்கு. குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லைண்டா மனிதன் என்பவன் இருக்க முடியாது. ஒரு குடும்ப கட்டமைப்பு, ஒரு நிறுவனம் உண்டு, ஆரம்ப நாள் தொட்டு அப்படியே பங்கன் ஆகுது. இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது, இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமானது. குடும்பம் என்ற ஒன்று இல்லட்டி மனிதன் எப்படி இருப்பான்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நல்ல குடும்பத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல மண். என்ன உதாரணம்? நல்ல மண். والبلد الطيب يخرج نباته بإذن ربه والذي خبث لا يخرج إلا نكدا. நல்ல மண்ணில நல்லது விதையும், நல்ல மண்ணில் எது விதையும்? நல்லது விதையும். மண் நல்ல இருக்கிற அளவுக்கு கனி, அந்த ஃப்ரூட்ஸ், அந்த பூ, அதுல அதனுடைய குவாலிட்டி வெளியாகும். மண்ணும் நல்லம் தண்ணியும் நல்லம் என்றால் அதுக்கு வேற வேலை, அதுக்கு வேற வேலை. அல்லாஹ் சொல்ற குடும்பமும் அப்படித்தான். நல்ல குடும்பம், நல்ல உம்மா, நல்ல வாப்பா. இந்த குடும்பத்தில் பிறந்த புள்ள எப்படி இருக்கும்? இது குர்ஆன்ல நாங்க படிப்போம். 5 வகையான குடும்ப வாழ்க்கையை பற்றி குர்ஆன் பேசிக்குது. எத்தனை வகை? 5 வகை. இங்க இருக்கிற முழு பேரும் அந்த 5 உள்ளு கொண்டுதான் வரணும், 6வது ஒன்று இல்ல. மிக விரிவாக குர்ஆன் அந்த கான்செப்ட பேசிக்குது. கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். அந்த குடும்ப வாழ்க்கை 5 ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல மிக நல்ல ஸ்ட்ரக்சர் என்னையும் கொண்டு வைப்பானாக. அப்ப இந்த குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்றது இது எவ்வளவு முக்கியம் என்றதான் குர்ஆன் மிக தெளிவாக பேசிக்குது. எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த குடும்ப வாழ்க்கையை யாருக்கும் பிரேக் பண்ண இயலாது, பிரேக் பண்ண இயலாம். இதை கொஞ்சம் விரிவா சொல்றேன். இப்ப
குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு வேத நூலை கொடுத்தான், குர்ஆனை கொடுத்தான், இன்ஜீல கொடுத்தான், தௌராத்தை கொடுத்தான். இதை கொடுக்கக்குள்ள அல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு எக்ரிமெண்ட் செஞ்சு கொண்டான். யார்கிட்ட? நபிமார்களிடத்துல ஒரு எக்ரிமெண்ட். என்ன எக்ரிமெண்ட் தெரியுமா? இதுல உள்ளத்தை உள்ளபடி மக்களுக்கு எத்தி வச்சிடணும், இதுல எதையுமே நாங்க மறைக்க மாட்டோம், அப்படியே இது எத்தி வைப்போம். وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا. வேர்ட் என்ன? وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا. இத சும்மா கொடுக்க இல்ல, நபிமாருடைய கையில சும்மா கொடுக்க இல்ல, அவங்கள்ட்ட நாங்க ஒரு எக்ரிமெண்ட் எடுத்துக்கொண்டோம், உடன்படிக்கை செஞ்சோம். இதுல உள்ளத்தை உள்ளபடி அப்படி எத்தி வச்சிடுவோம், இதுல எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம், நீ தந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியா செய்வோம் என்றத்துல நாங்க உடன்படிக்கை செஞ்சு கொண்டுதான் கொடுத்தோம். அதுக்கு அல்லாஹ் கையாளக்கூடிய வார்த்தை வஅഖذنا منهم மீசாக்கன் கலீலா. என்ன வார்த்தை? மீசாக்கன் கலீலா. இதே மீசாக்கன் கலீலா என்ற வார்த்தைய குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல பாவிச்சான். இந்த பள்ளியில மாமா கைய பிடிச்சு ஏண்ட மகளை உங்களுக்கு நான் முடிச்சு தந்தேன் என்று சொல்றாரு தானே, அதுவும் ஒரு உடன்படிக்கை தானே, அதுவும் ஒரு சொல்றேன் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு பின்னுக்கு இருக்கிற தத்துவங்களை பத்தி பேசினா 6 நாள் பேசலாம். அது சும்மா ஒரு கபில்து நிக்காஹா இல்லது. நாங்க அநேகமானவங்க அர்த்தம் தெரியாமத்தான் அதை ஏற்றுக்கொள்றது, முடிச்சு கொடுக்கிறாலும் அர்த்தம் தெரியாமத்தான் முடிச்சு கொடுக்கிறது. என்ன அர்த்தம்? அதுல என்ன அர்த்தம்? யாருக்கு முடிச்சு கொடுக்கணும்? யாருக்கு முடிச்சு கொடுக்கணும்? இதா அத்தாக்கும் மன் தர்லௌன தீனஹு வ குல்கஹு. குர்ஆன் யாருக்கு முடிச்சு கொடுக்கணும்? இஸ்தஅஜிருஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். இஸ்தஅஜிருஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்த அல் கவியுல் அமீன். யாருக்கு முடிச்சு கொடுக்கணும்? இது முடிச்சு கொடுக்கிறாளுக்கு தெரியா நான் என்ன சொல்றேன் என்று சொல்லி, முடிச்சவருக்கு தெரியா நான் என்ன முடிச்சிறேன் என்று சொல்லி, ரெண்டு பேரும் அதை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஹதீஸ் என்ன வந்திருக்கு முடிச்சு கொடுக்கால பத்தி? யாருக்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு பொம்பளை புள்ளையை கொடுத்து, 2 பொம்பளை புள்ளைகளை கொடுத்து நல்ல அழகா வளர்த்து, நல்ல பேரு வச்சு நல்ல அழகா வளர்த்து, அந்த 2 பெண்களையும் குழந்தைகளையும் பொருத்தமான அமானிதத்தை பேணக்கூடிய கணவனுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தா அந்த வாப்பக்கு சுவர்க்கம் வாஜிபாயிடும். சும்மா வளர்த்ததுக்கு, சும்மா வளர்ந்த புள்ளை அல்ல, வளர்த்த புள்ள. என்ன புள்ள சொல்லுவோம்? வளர்ந்த புள்ளை அல்ல. எங்கட வீட்டுக்கு பிள்ளைகள் வளருதா வளர்க்கிறோமா? வீட்டில் எத்தனையோ மரம் ஈக்குது, வளர்ந்த மரம். சில மரம் ஈக்குது வளர்த்த மரம். வளர்த்த மரம் தண்ணி ஊத்தி அதுக்கு தேவையான டைம் கொடுத்து அதுக்கு பாசாங்கு செஞ்சு வளர்த்திருப்போம். இன்னும் முடிக்குது வளர்ந்த மரம். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படித்தான். ஒன்று வளர்த்த புள்ள. ஏன் அல்லாஹ் தந்த கிஃப்ட் நாம் வளர்த்த புள்ள. சுப்ஹானல்லாஹ். இந்த வாப்பா முடிச்சு கொடுக்கிறவரும் விளங்கணும். நான் அதை பத்தி டாபிக் ஒன்று இருக்குது பேசுறதுக்கு. 2வது முடிக்கிறவரு. நான் என்ன சொல்றேன் இப்ப? வேற சொன்னாரு, நான் என்ன மகன் உங்களுக்கு தந்துட்டேன் என்று நான் கபில் தூண்டு சொல்லிட்டேன், ஏற்றுக்கொண்டுட்டேன். என்னத்தை ஏற்றுக்கொண்டீங்க? என்னத்தை ஏற்றுக்கொண்டீங்க சொல்லுவோம்? அல்லாஹ் சொல்றான், இது நீங்க ஏற்றுக்கொண்டது சும்மா இல்ல. மீசாக்கன் கலீலா வஅഖذنا மின்கும் மீசாக்கன் கலீலா. நபிமாருக்கு வேதத்தை கொடுக்கும் பொழுது எடுத்துக்கொண்ட உடன்படிக்கைக்கு ஈக்குவலான உடன்படிக்கை தான் எந்த உடன்படிக்கை?
ஈஜாபு கபூல். ஈஜாபு கபூல் இது பிரேக் பண்ணேலாம். தௌராத்துல யூத மதத்துல டிவோர்ஸ் என்றது இல்ல. இஞ்சில்ல தௌராத்துல டிவோர்ஸ் என்பது இல்ல. அப்படி அவங்களோட மார்க்கத்தில் இல்ல. கல்யாணம் முடிச்சா அதுவே வாழணும். விருப்பமோ விருப்பம் இல்லையோ, மெச்சானோ மெச்சில்லையோ, யூ ஹேவ் டு கண்டினியூ. அது பிரேக் பண்ற லோ இல்ல. அதுக்கு அந்த லோ என்ன செய்யலாம்? அது பிரேக் பண்ணலாம். இஸ்லாம் பிரேக் பண்ணலான்னு தான் சொல்லுது. அது பிரேக் பண்ணாம இருக்கிறதுக்காக முன்கூட்டியே பல வகையான ப்ராசஸ் தந்திக்குது. அதை நீங்க பிரேக் பண்ணணும்டா ஒரு 10 ஸ்டெப் எடுத்து தான் போகணும். எத்தனை ஸ்டெப்? 10 ஸ்டெப் இருக்குது. குர்ஆன் அப்படித்தான் பேசிக்குது. நீங்க பிரேக் பண்ணினாலும் நீங்க கபில்து நிக்காஹா சொன்னதுமே அதுல பல ப்ராசஸ் இருக்குது. கபில்து நிக்காஹா சொன்னீங்க, சொன்ன உடனே என்ன ஆகிடும்? ஒத்தருடைய கஸ்டடியில் இருந்த ஒரு கேர்ள் உங்களோட கஸ்டடிக்கு வந்துடுவான். அவ்வளவு நாளும் அவத்தான் வாப்பத்தான் செலவழிச்சு கொண்டிருந்தாரு. அந்த செலவு உங்களோட தலையில வந்துடும். அக்கமடேஷன், க்ளோத், உடுப்பு, ஃபுட், மெடிசின், இந்த எல்லா பொறுப்பு யாருக்கு வந்துடும்? ஹஸ்பண்டுக்கு வந்துடும். கபில்து நிக்காஹாவோட இதெல்லாம் டிரான்ஸ்பர் ஆகிடும். யாருக்கு? ஹஸ்பண்டுக்கு. எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகிடும். அது மட்டுமல்ல, இவர் கபில்து நிக்காஹா சொன்னது வைஃபத்தான யார? அந்த கேர்ளத்தான். நிக்காஹா சொன்ன உடனே என்னது நடக்கும்? அந்த கேர்ள்ட மதர், இவருடைய மதர் இன் லோ கியாமத்து வரைக்கும் மதர் எழுதுவான். அவ தலாக் சொல்லலாம். யார் தலாக் சொல்லலாம்? மாமியை தலாக் சொல்லலாம். யாரு கபில்து நிக்காஹா சொன்னார் தானே, அவருடைய வாப்பா அந்த கேர்ளுக்கு கியாமத்து வரைக்கும் மஹரம். கியாமத்திலே மஹரம். அதை பிரேக் பண்ணலாம். இந்த கபில்து நிக்காஹாவால ஏற்பட்ட உறவு இருக்கிறே, இந்த உறவால கிடைச்ச குழந்தைகள் யார்ட புள்ள? அவங்க 2 பேரும் தான் புள்ள. உங்களுக்கு பிரியேனும் யார தெரியுமா? தலாக்கு சொல்லி வைஃப மட்டும்தான் பிரியேனும். ஏண்ட வைஃப் இல்ல உங்களுக்கு சொல்லும், அல்லது ஏண்ட ஹஸ்பண்ட் இல்ல என்று சொல்லும். ஆனா ஏண்ட புள்ளைட வாப்பான்றத என்ன அழிச்சேலாது. என் உம்மட மருமகன்ன்றத சொல்லுங்களேன், அழிக்கலாது. என் வாப்பட மருமகன்ன்றத அழிக்கலாது. அது அப்படியே இருக்கும். ஒன்றே ஒன்றுதான் மாத்தேடும். எதை மட்டும்? எது? மனைவி இல்ல, கணவன் இல்ல. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு நபிக்கு நாங்க வேதத்தை கொடுத்ததுக்கு பிறகு அவர் மௌத்து வரைக்கும் நபியாக இருக்கிறது போல நீங்க கபில்து நிக்காஹா சொன்னதுக்கு பிறகு அந்த உறவு எது வரைக்கும் இருக்கும்? மௌத்து வரைக்கும் இருக்கும். நாளை கியாமத்திலே இருக்கும். இது மிக ஒரு டீப்பான அர்த்தத்தோட உள்ள ஒரு அக்ரிமெண்ட். மிக டீப். இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. அதனால குடும்ப வாழ்க்கையில முதல் கட்டம் தான் ஈஜாபு கபூல் என்றது. இரண்டாவது, எவ்வளவு தூரத்துக்கு தெரியுமா இந்த ஸ்ட்ரக்சர் பாதுகாத்திருக்கிறான்? குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஃபேமிலியோட சம்பந்தப்பட்ட சம்பவங்கள், ஃபேமிலி உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களை பத்தி குர்ஆன் பேசக்குள்ள எப்படி பேசிக்குது? சில விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்ப நிறுவனத்தை பாதுகாக்கிறது இது ஒரு நாளும் உடைஞ்சிடப்படாது. ஹதீஸ்ல வந்திருக்குது, புகாரில ரிவாயத்து, ஒவ்வொரு நாளும் ஷாத்தான் தன்னை படைப்பட்டால அனுப்பி வைப்பான், உற்சாகப்படுத்தி உலகத்தில் ஃபித்னா ஏற்படுத்துறதுக்கு.
அப்ப ஒவ்வொருத்தரும் போவாங்க. ஒத்தன் போய் ஒத்தனை குடிகாரனா மாத்துவான், ஒத்தனை வட்டிக்காரனா மாத்துவான், ஒத்தனை இப்படி மாத்துவான். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாவத்துல மாட்டிக்கொள்வாங்க. ஒரு நொண்டி, ஒரு சாதாரண ஒத்தர் வருவாரு, பெரிய ஷைத்தான் கேட்பான், நீ என்ன செஞ்சாய்? சொல்லுவான், நான் ஒன்று செய்யல, எனக்கு செய்யறதுக்கு கொண்டு இல்ல, நான் சின்ன ஒரு வேலை ஒன்று செஞ்சேன். கணவனுக்கு மனைவிக்கும் இடையே நினைச்சேன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டேன். அவன் பாராட்டப்படக்கூடியவனாக இருப்பான் அந்த சபையில. என்ற குடிகாரன் தௌபா செஞ்சு மீண்டு வந்துடுவான். வட்டி வாங்கினவன் வட்டியை கொடுத்துட்டு திருப்பி வந்துடுவான். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை பட்டுக் கொண்டவங்க அது முடிவு வரைக்கும் என்ன செய்யும்? அந்த சந்தேகம் போய்கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனை விட்டு வெளியே வரையலாது. அந்த சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். அவன் பாராட்டுக்குரியவனாக மாறிவிடுவான். இதெல்லாம் நாங்க படிச்ச பாடங்கள். ஷைத்தானுக்காக விருப்பம் யுஃபர்ரிகு பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவியை பிரிக்கிறது. கணவன் மனைவியை அல்லாஹ் சேர்த்து பிரிக்கிறது. அதனால வாழ்க்கையில ஷைத்தான்ட உழைப்புகள்ல மிகப்பெரிய உழைப்பு குடும்பத்தை பிரிச்சோணும். அதுக்கு இஸ்லாம் வரையறைகள் சொல்லி இருக்குது. எப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் உங்களோட குடும்பத்தில் எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும், உங்களோட மனைவி எப்படி பாதுகாக்கணும், உங்களோட கணவன் எப்படி பாதுகாக்கணும், உங்களோட குடும்பம் அதாவது பந்த உறவு எப்படி பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ், இதை பத்தி மிக விரிவாக தெளிவாக அழகாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. அதுல ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க. குர்ஆன் முஜாதலா, சூரத்துல் முஜாதலா ஒரு சூரா சொல்லிக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நாங்க கேட்கிற துஆ மட்டுமல்ல. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றா, நான் இந்த வீட்டுக்குள் இருக்கிறேன், ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்தாங்க. ஹவுலா பின்த் ஸஅலப், அதாவது ஒரு அந்த பெண்மணி வந்தா, வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல என்னமோ சொன்னான். காதுல சொன்னான். நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், ஆனா அவ என்ன சொன்னான்ற எனக்கு தெரியா. அவ என்ன சொன்னான்ற எனக்கு தெரியா. ஏதோ சொன்னா, சொல்லி கால எடுக்க இல்ல. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வஹி? அந்த பெண் என்ன சொன்னாவோ அந்த செய்திய அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருந்தான், அதுக்கு தீர்ப்பு இப்படித்தான் என்ற சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்றான்? قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. குடும்ப வாழ்க்கையில் உள்ள ரகசியம் பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் எந்த அளவு காது கொடுக்கிறானா? எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, தண்ட கணவனை பத்தி யார்கிட்ட போய் சொல்றது? அந்த காலத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்டாங்க. கத் சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டு விட்டான். கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தண்ட கணவனை பத்தி உங்களிடத்துல வந்து முறைப்பாடு செய்யக்கூடிய அந்த பெண்ணுடைய கதைய செய்தியை அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்கிறாள், யா அல்லாஹ் இந்த மாப்பிள்ளை இப்படிப்பட்ட ஒருவராக இருக்கிறாரு, நான் என்ன செய்ய என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்தா, அல்லாஹ் சொல்றான், அவள் செய்த முறைப்பாட்டை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். குடும்ப வாழ்க்கையில உள்ள விஷயங்கள் அல்லாஹ் இப்படி பிரதிபடுத்துறான். அதனால குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக படிக்கிறது, குறிப்பாக நிக்காக முடிக்கிறதுக்கு முன்னாலே அதை பத்தி படிச்சோம். சரி, இந்த மாதிரி சொல்றேனே, சில விஷயம் உண்மையாகவே நடந்திருக்கும். எப்படி இருக்கும்? உண்மையாகவே நடந்திருக்கும். சமூகம் என்ற அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்க கண்ணால கண்டீங்க. ஆனா விஷயம் உண்மை, மௌனமாக இருக்கிறது கடமை. எதுக்காக வேண்டிய? குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு.
எதுக்கு? குடும்பத்தை பாதுகாக்கிறது. உதாரணமாக வச்சுக்கோங்க, ஒரு பெண்ணை பார்த்து யாராவது ஒருத்தர் நீ ஜினா செஞ்சிட்டாய், நீ ஒரு ஜானியா, நீ ஒரு விபச்சாரி என்று சொன்னா என்ன தண்டனை சொல்லுங்க பாப்போம்? என்ன தண்டனை? கல்லடிச்சோமா? 80 கசையடி அடிக்கணும். இத்தனை கசையடி? சூரத்து நூறுடைய ஆயத்தா, والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم 80 جلدة. குர்ஆன் இது. ஒரு பெண்ணை பார்த்து யாராவது ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டான்னு சொன்னா 80 கசையடி அடிக்கோணம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது இட்டு கட்டப்பட்டுச்சு. அந்த நேரத்திலையும் இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும் என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 14 ஆயத் இறக்கி வச்சான் அந்த தொடர்ல. சரி, இப்ப ஹத்தடிச்சோம். அல்லாஹ் சொல்றான், யாராவது ஒருத்தர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, இந்த பெண் ஒரு விபச்சாரி, ஜினா செஞ்சிட்டாள் என்று சொல்லி யாராவது வாயை திறந்தா அல்லாஹ் சொல்ற தெரியுமா, நீ 4 சாட்சி கொண்டு வரணும். உன்னோட சேர்த்தி 3 பேர் வரணும். யாரோட சேர்த்தி? சொன்னாலோட சேர்த்தி 3 பேர். அப்ப மொத்தம் 4 பேர் சொல்லோனம், நாங்க இத கண்டோம். எப்படி கண்டோம் என்றதும் சொல்லணும். அதெல்லாம் ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்குது. ஒன்றுக்கு இருந்தோம் என்றத, ஒன்றாக டிராவல் பண்ணினாங்க, ஒரே திருவில்ல போறத கண்டோம், அங்க அந்த பார்க்ல கண்டோம், அப்படி அல்ல. அது சொல்லப்பட்டிருக்கிற முறை வித்தியாசம். அப்ப 4 பேர் காணோனும். 4 பேர் காணாம 3 பேர் கண்டீங்க. எத்தனை பேரு? சரி, சும்மா சொல்லுவோமே. இந்த 3 பேரும் யாருண்டா, இந்த 3 பேரும் உடன்பட்டு ஒரு பொய் சொல்றது இம்பாசிபிள். அப்படிப்பட்ட 3 நல்ல சாலிஹான மக்கள் அடிச்சவங்களே. நான் சொல்ல வார்த்தை கேட்டவங்க, குர்ஆன் நான் பேசுறது குர்ஆன கண்டது எத்தனை பேரு சொல்லுங்களேன்? 3 பேர். 4 பேர் கண்டாத்தான் வாய துறக்கேதும். கண்டது 3 பேர். ஹதீஸ்ல சொல்லப்பட்ட முறப்பிரகாரமே கண்டுட்டாங்க. அப்படி காணவும் மேலா, அப்படி கண்டுட்டாங்க. அப்படி கண்டா இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் சொல்றது வாயப்பத்தோணும். சரி, 4 பேர் இருந்தாத்தான் வாய் துறக்கேடும். இப்ப 4 பேர் இல்ல, 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் யாருண்டா, உதாரணம் வச்சுக்கோங்களேன், அபூபக்கர் சித்திக், உமரே ஃபாரூக், உஸ்மானே கனி போன்ற 3 பேர். அவங்க மௌத்தாகிட்டாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு தவறு செய்யறத நம்பேலும் எங்களுக்கு இந்த ஜமான்ல இந்த காலத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பேர். அவங்க யாரும் 3 பேரும் சேர்ந்து ஒரு பாவத்தில் உடம்பட மாட்டாங்க என்று சொல்லி நாங்க எல்லாரும் நம்பக்கூடிய, விசுவாசம் கொள்ளக்கூடிய 3 பேர். அப்படிப்பட்ட 3 பேரு தான் இந்த நிகழ்ச்சியை கண்டிக்கிறாங்க. இந்த 3 பேருக்கு சட்டம் என்ன தெரியுமா? இது அப்படியே குழி தோண்டி புதைச்சிடணும். இத குழி தோண்டி புதைச்சிடணும். இந்த செய்தியை எங்கே கதைச்சேலாது. எங்கேயாவது பேசினா 2 விஷயம் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் நான் பேசுறது குர்ஆன சூரத்து நூறுடைய ஆயத்து. இது என்ன ஆயத்து? சூரத்து நூர். குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான சூறா. அது அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அதுல 4 பேர் இல்லாம நீங்க 3 பேர் கண்டு வாய திறந்தா அந்த 3 பேருக்கும் 80 கசையடி வீதம். எத்தனை கசையடி? 240 கசையடிகள் அடிக்கப்படும். நீங்க கண்டது உண்மையா இருக்கே கூட பார்வையில.
நீங்க கண்டது உண்மையாய் கேளும், அது பிரச்சனை அல்ல. ஏண்டா அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷனை வச்ச இல்லண்டா என்ன ஆகிடும்? மூணாவது ரெண்டாவது சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم 80 جلدة. 80 கசேடிகள் அடிக்கோணம். அதுக்கு பிறகு சொல்றான் فأولئك عند الله هم الكاذبون. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இந்த 3 பேரும் பொய்யர்கள். கண்டது உண்மையாய் கேளும், அது பிரச்சனை அல்ல. நீங்க கண்டது உண்மை பிரச்சனை அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்க யாரு சொல்லுங்களேன். சில கட்டங்கள்ல டிஎன்ஏ ரிப்போர்ட்ல சொல்லும் இதோட புல் என்று சொல்லி, என்ன ரிப்போர்ட்ல சொல்லுங்களேன், டிஎன்ஏ ரிப்போர்ட். ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்ல, ஒரு தவறான உறவுல ஒரு கருத்தரிச்சிட்டது, வயிற்றுல புள்ளே ஒன்று இருக்குது, 2 மாசம். 2 மாசம் புள்ள வந்தது பேஸ்ல புல் இருக்கக்குள்ள அவசர அவசரமாக பள்ளியில நிக்காக நடந்து 7 மாசத்துல புள்ள கிடைச்சிட்டது. இப்ப டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா இந்த புள்ள யாண்ட புள்ள சொல்லுங்களேன், உங்களோட புள்ளதான். நீங்க தான் வாப்பா, நீங்க தான் உம்மா. எது சொல்லும்? டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் சொல்லும். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில, சட்டத்தில் அந்த புள்ள கூட புள்ளி அல்ல, அந்த புள்ளை யாட புள்ளை அல்ல, உங்களோட புள்ளை அல்ல. யதார்த்தத்தில் உங்களோட புள்ள, உங்களோட நீங்க பெற்றெடுத்த புள்ளதான். ஆனா எதுக்கு முந்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மை ஒன்று இருக்கலாம், ஆனா சட்டத்தில் இல்லை என்றால் அது உங்களுடைய அல்லது. நீங்க கண்டது உண்மை 3 பேரும். அல்லாஹ் சொல்றான், நீங்க கண்டது உண்மைண்டா நாளை கியாமத்திலே நீங்க பொய்யர்களாக எழுதப்படுவீங்க. ஒரு குடும்ப நிறுவனத்தை பாதுகாப்பது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாட பொறுப்பு? சமூக பொறுப்பு. ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா. எனவே வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க, ஒரு குடும்ப நிறுவனத்தை பாதுகாப்பது என்பது வெறுமனே கணவன் மனைவி மட்டுமல்ல, ஒரு சோசியல் வாழ்க்கையில வாழக்கூடிய எல்லாருடைய பொறுப்பு ஒரு குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்கிறது. இன்னும் முடிச்சிருக்கட்டும், கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஜினாவில் ஈடுபட்டா என்ன தண்டனை? கல்லடிச்சோம். வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க. என்ன அர்த்தம்? வாழ்றதுக்கு தகுதி இல்லை. அதுவும் 4 பேர் காணணும். நீங்க சும்மா செஞ்சு கண்டேன்னு சொல்லிட்டு கேளாது. அவங்க ஏற்றுக்கொள்ளணும். இஸ்லாமிய கோட்டி கோணம் அதெல்லாம் வேற விஷயம். ஏந்த குடும்ப நிறுவனத்தை பாதுகாக்கிறதுக்குரிய ப்ரொடெக்ஷன் தான் இதெல்லாம். ஜினா செஞ்சவனுக்கு தண்டனை இது, படுதூறு சொல்றவனுக்கு தண்டனை இது. அப்ப நான் சொன்னேன், படுதூறு சொல்ற ஒருத்தர் 4 சாட்சியை கொண்டு வரணும். அப்படித்தானே? 4 சாட்சி இல்லாம செய்யாது, வாய் பேச ஏலா. அப்ப ஒரு சஹாபி கேட்டார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்துல, யா ரசூலுல்லாஹ் 4 பேரை கொண்டு வரணும்ன்றீங்க. நான் என் வீட்டுக்குள்ள போனேன், என் மனைவி இன்னமொத்தரோட இருக்கிறத கண்டேன். அப்ப நான் வெளியே போயிட்டு 4 பேரை கொண்டு வரவான்னு கேட்டாங்க. கொண்டு வரும் வரைக்கும் அவர் இருப்பாரா? நான் கண்ணால கண்டத்துக்கு பிறகும் எனக்கு அவருடைய வாழையிலுமா, என் உள்ள மன கடன் கொடுக்குமா? அப்ப இன்னும் ஒரு சட்டம் இறங்குது. என்ன இறங்குது? வேறொரு சட்டம். பாபுல் என்ன? மஸ்அலத்துல் லிஆன். மஸ்அலத்துல்
லிஆன். சும்மா பேச்சு எனக்கு இந்த மனைவி விருப்பம் இல்ல, எனக்கு ஏதோ ஒன்று சொல்லு மக்களுக்கு, இவருக்கு ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருக்குது, மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க. நீங்க சொன்ன வார்த்தை லேசான வார்த்தை அல்ல, நீங்க சொன்ன வார்த்தை லேசான வார்த்தை அல்ல. அந்த வார்த்தைக்கு தண்ட நீங்க டெக்ஸ்ட் பே பண்ண வேண்டி வரும். வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், வல்லதீன யர்மூன அஸ்வாஜ், தண்ட மனைவிய அப்படி சொன்னா மனைவிக்கு சுப்ஹானல்லாஹ், அது விரிவாக படிக்கப்பட வேண்டிய பாடம். அது நான் சொல்றேன், ஒவ்வொரு யூத்துக்கும் சொல்றேன், ஒவ்வொரு வாலிபருக்கும் சொல்றேன், கிதாபுல் லிஆன படிங்கோ, ஹத்துல் கத்ஃப படிங்கோ, ஜினாவுடைய ஹத்த படிங்கோ. இவ்வளவு பாரதூரமானது, இவ்வளவு பாரதூரமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகளை வெச்ச காரணம் எனக்கு தெரியுமா? குடும்ப நிறுவனம் என்பதை பாதுகாப்பதற்காக வேண்டி. எதுக்கு? ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறதுக்கு. இன்னொன்று பாருங்க, இப்ப வேல்யூஸ் கொண்டு வாங்க. வேல்யூஸ்ல குடும்பத்தில் எதை கொண்டு வாங்க? வேல்யூஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில பத்ர் போர் மாதிரியான ஒரு நிகழ்வு, அதை விட உயர்ந்த நிகழ்வு ஒன்று இல்ல. பத்ர் யுத்தம். பத்ர்ல பங்கெடுத்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபஃஅலு மா ஷிஅ்தும், நீங்க வேண்டியதை செஞ்சுக்கோங்க, என்ன செஞ்சாலும் அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். யாருக்கு? யாருக்குரிய பாக்கியம்? பத்ர் சஹாபாக்களுக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அது ஏற்கனவே செய்ய முடிய மன்னிச்சாச்சு. நீங்க கண்ட்ரிபியூட் பண்ணின நேரம் அப்படிப்பட்ட நேரம். அது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையில் யாருக்கு மறுவ கிடைக்க மாட்டாது. சந்தர்ப்பத்தை நீங்க சரியா பயன்படுத்திக் கொண்டீங்க. 313 பேரு, 313 பேருடைய பாக்கியம் பெரிய பாக்கியம். அது மலக்குமார்கள், பத்ர் யுத்தத்தில் பங்கெடுத்த மலக்குமார்களுக்கு வந்த பாக்கியம் இருக்குது. இது ஹதீஸ்ல வந்த விஷயம். ஆனா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 3வது கலீஃபா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மகளுடைய கணவன், ஹஜ்ரத் உஸ்மானுக்கு பத்ர்ல பங்கெடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. பங்கெடுக்கிறதுக்கு எங்க போறதுக்கு? பத்ர் யுத்தத்துக்கு. 3வது கலீஃபா. 313 பத்ருடைய சஹாபாக்களோட பட்டியல்ல யார் இல்ல? யார் இல்ல? உஸ்மான் இல்ல. ஏன் காரணம்? ஏன் காரணம்? சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில படிக்க வேண்டிய பாடம் இதெல்லாம். பத்ர் யுத்தம், ஆட்கள் பற்றாக்குறை, பத்ருக்கு போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஹஜ்ரத் உஸ்மானுக்கு போறதுக்கு பாக்கியம் கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? மனைவி சுகம் இல்லாம இருந்தா. யாருக்கு சுகம் இல்ல? மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிறா. நீங்க பத்ர்ல பங்கெடுக்கிறத விடவும் இப்ப செய்ய வேண்டிய வேலைன்னா உங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிறது. இது நபிகளாருடைய மகள் என்பதின் காரணமாக கிடைச்ச ஒரு பிரிவிலேஜ் அல்ல. இது உஸ்மானுடைய மனைவி, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துடைய தினங்கள்ல கூட ஃபேமிலி வேல்யூஸ் மதிச்சாங்க. எதை மதிச்சாங்க? ஃபேமிலி வேல்யூஸ் மதிச்சாங்க. சும்மா சொல்லுவாங்க எல்லாரும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போனாங்க தானே, நாங்கள் விட்டுட்டு போறோம். நீங்க விட்டுட்டு போறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, உங்களோட மனைவி யாரும் அல்ல, ஹாஜரும் அல்ல. அப்படி நீங்க அறுத்தது போல, இஸ்மாயில் அறுத்தது போல நீங்க மகனே என்ன செய்ய வேண்டி வரும்? என்ன செய்ய வேண்டி வரும்? அறுக்க வேண்டி வரும். குடும்ப நிறுவனங்களை பாதுகாத்துக்கோங்க.
நான் அதுல சொல்லுவேன், ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட், மனைவி எங்க விட்டுட்டு ஃபாரின்ல சம்பாதிக்கிறது, அது பின்னுக்கு வரும். குடும்ப நிறுவனம் என்று சொல்லக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வலிவு பண்ணினாங்க. நீங்க பத்ர்ல பங்கெடுக்கிறத விடவும் உங்களோட மனைவியினுடைய நோய்க்கு உதவியாளனாக இருந்து அவட கர்மங்களை செய்து முடிப்பது மிக ஏற்றமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போயிட்டு வராங்க, மகள் மௌத்தாயிட்டாங்க. இந்த வேல்யூஸ கொண்டு வாங்க. இந்த வைஃபோட இந்த குடும்பத்தோட இருக்கிற எனக்கு இபாதத்து, எனக்கு ஒரு இபாதத்து. அந்த பத்ர் யுத்தத்தை விட உயர்த்தி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் மட்டும் சொல்லட்டுங்க, பெண்களுக்கு சொல்றேன், தாய்மாருக்கு சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை பத்தி படிக்கிறதுக்கு ஏராளமான பாடம் இருக்கிறது. ஒன்று சொல்றேன், ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நெருக்கடி நான் நினைக்கிற உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் ஏற்பட மாட்டாது. அப்படிப்பட்ட நெருக்கடி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களே ஆக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. விருப்பம் என்பதின் காரணமாக அவ உயர்த்தி பார்க்க இல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணினாங்க. ஆனா உள்ளத்துல அவட முஹப்பத்து கூட. அப்படித்தானே? அதுக்கு சொன்னாங்க, துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றேன், என்ற உள்ளத்தில் ஆயிஷாவுடைய முஹப்பத்து கூட இருக்குது, அதுக்கு நீ என்ன தண்டிச்சிடாதே, என்ன குத்தம் பிடிச்சிடாதே. அது எந்த கையில இல்ல, அது எந்த கையில இல்ல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவோட ரொம்ப முஹப்பத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்ப ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது இட்டு கட்டப்பட்டு விட்டது, சோதனை வந்துச்சு. அன்னை ஆயிஷா ஸஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடன் பனு முஸ்தலிக் என்ற இடத்துல இராத்தரிச்சாங்க என்ற செய்தி இட்டு கட்டப்பட்டு சோடிக்கப்பட்டு சில மனிதர்கள், சில சஹாபாக்களுடைய வாயால அது முன்மொழியப்பட்டு முழு மதீனாவிலையும் செய்தி பறந்து கொண்டு போகுது. ரியூமர்ஸ், செய்தி போறதுக்கு எல்லா காலத்திலும் இருந்துச்சு. அது சும்மா பரவும், அப்படியே செய்தி பறந்துட்டது. இப்ப யோசிங்க பார்ப்போம், எனக்கு உங்களுக்கும் பாடம், எங்கட குடும்பத்தை பத்தி அல்லாஹ் பாதுகாப்பானாக, எங்கட பிள்ளைகளை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா டென்ஷன் ஆக தேவையில்லை, பதற தேவையில்லை, வார செய்தி எல்லாம் நம்ப தேவையில்லை. ஏன்னா குர்ஆன் சொல்லுது, செய்தி கொண்டு வந்து சொல்றாரு தானே. ஒரு செய்தியை கொண்டு வரால் அது என்ன செய்தி ஆயிருந்தாலும் சரி, ஒரு செய்தியை உங்கள்கிட்ட ஒருத்தர வந்து சொல்றா, அது யாரு சொன்னாலும் சரி, முதலாவது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஜாஊ பில் என்ன யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன், செய்தி கொண்டு வாரவன் ஃபாஸிக்காகத்தான் இருப்பான். ஃபாஸிக் யாரு? பாவி. அவர் சொண்டு வார செய்தி நல்லதோ கெட்டதோ, அது உண்மையோ பொய்யோ, அது வேற விஷயம். செய்தி கொண்டு வாரவன் யாராய்ப்பான்? ஃபாஸிக் தான். எனவே கொண்டு வார செய்தி எல்லாத்தையும் காது கொடுத்து நம்பிடவானும் ஃபத்தபையனு, நீங்க தெளிவு பெற்றுக்கோங்க. முதலாவது செய்தி கொண்டு வாரவன் பாவி. உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, இப்படி தெரியுமா உங்களை பத்தி இப்படி சொன்னார், அர்த்தம் என்ன? அடே நீ ஒரு பாவி, உன்ட செய்தி நான் இப்படி நம்புறது? அல்லாஹ்வே சொல்ற பாவி என்று சொல்லி, யாரை பார்த்து? செய்தி கொண்டு வாரவன் அவன் பாவி என்றா பாவியிட செய்தி நான் இப்படி நம்புறது? அல்லாஹ் சொல்ற ஃபத்தபையனு, தெளிவு பெற்றுக்கோங்க. அப்ப ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விடயத்தில் இட்டு கட்டப்பட்டுச்சு. பிரச்சனை ஒன்றுமில்ல, முழு மதீனாவும் பேசுறாங்க, முழு ஊரும் பேசுறாங்க, முழு ஊரும் கதைச்சுறாங்க. எல்லாம் காத்து தீ பறந்த மாதிரி பறந்திக்குது. வாட்ஸ்அப்ல, சோசியல் மீடியாவில், பேஸ்புக்ல இருந்தே பறக்குது செய்திகள். அது மாதிரி செய்தி பறந்திக்குது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல,
ஏண்டா ஏண்ட மாப்பிள்ளை ஏண்ட கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட எந்த வித்தியாசமும் இல்லாம அன்றைக்கு மாதிரி இன்றைக்கும் இருக்கிறாங்க. வெளியில செய்தி பறந்திருக்குது. எனக்கு அது பிரச்சனை இல்லை, அது அதாலே இல்லை. எனக்கும் அவருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்குது, இருந்த மாதிரியே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த குறையும் இல்லை. நாங்க 2 பேரும் அன்பாக இருக்கிறோம். இப்ப 1 நாள் முடிஞ்சு, 3 நாள் முடிஞ்சு, 10 நாள் முடிஞ்சு, 15 நாள் முடிஞ்சு, 25, 30, 29வது நாள் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான பிரஷர். மஷூரா பண்றாங்க. ஒவ்வொருத்தட்ட மஷூரா கேட்டாங்க. ஹஜ்ரத் அலிட்ட கேட்டாங்க, ஹஜ்ரத் உஸ்மான்ட்ட கேட்டாங்க, ஹஜ்ரத் உமர்ட்ட கேட்டாங்க, வீட்டுல வேலை செய்யற பரீராட்ட கேட்டாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இதே போல ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்கிறாங்க. இப்படி ஒரு செய்தி ஒன்று இருக்குது, நான் என்ன செய்ய? இதை நம்பேடுமா? இது யதார்த்தமா? சுப்ஹானல்லாஹ். 5 பேர்த்த கேட்டாங்க. இமாம் புகாரி சொல்றாங்க 5 பேர்த்த கேட்டாங்க. 5 பேரும் 5 வகையான பதில் சொன்னாங்க. 4 பேருட பதில் கிறிஸ்டல் கிளியர். அப்படி ஒன்று இல்ல, அப்படி ஒன்று இல்ல. ஹஜ்ரத் உஸ்மான் சொன்னாரு, இது ஒரு குடும்ப பிரச்சனை, உங்களோட வைஃப் டேம், இதுல என்ன தலையை போட்டுக்கொள்ள வானம் என்ன விட்டுடுங்க. இதுல நான் தலை போட விரும்பல. என்ன இது யார்ட பிரச்சனை? உங்களுக்கும் உங்களோட தாத்தாக்கும் மச்சனுக்கும் இடையில சின்ன ஒரு பிரச்சனைடா. நீங்க பகல் 10 மணிக்கு தலையை போடுவீங்க, அவங்க ராவு 10 மணிக்கு வாழுவாங்க. கடைசிக்கு யார் அவுட் ஆகிடுவீங்க? யாரு? நீங்க அவுட் ஆகிடுவீங்க. அவர் சொல்லிட்டாரு, இதே குடும்பம் உங்களோட பிரச்சனை, இதுல என்ன சேர்த்துக் கொள்வான என்ன விட்டுடுங்க. யார் ஓரமா போனாங்க? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னை ஆயிஷாவின் மீது கடுகு மணியளவாவது சந்தேகம் இருக்க இல்ல. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதிப்படுத்துறதுக்காக வேண்டி, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் என்றதுக்காக வேண்டி கொஞ்சம் அந்த பக்கத்தை குறைச்சி இந்த பக்கத்தை என்ன கொஞ்சம் முசத்திட்டாங்க. சொன்னாங்க, ஏன் இது இவ்வளவு தூரத்துக்கு பெரிய அலட்டிக் கொள்றீங்க? என்ன ஆயிஷாவை விட வேற பெண்கள் இல்லையான்னு கேட்டாங்க. என்ன வேற? ஆயிஷாவை விட வேற பெண்கள் இல்லையா? இதை இவ்வளவு தூரத்துக்கு அலட்டிக் கொள்ளணுமான்னு கேட்டாங்க. அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தையால் ஏற்பட்ட விபரீதங்கள் இன்று வரைக்கும் உம்மத்தில் இருக்குது. இன்று வரைக்கும் உம்மத்து ஷியா சுன்னி என்று பிரிஞ்சிருக்கிறதுடைய அடிப்படை அங்கேயும் வர. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாய்க்குதே இதுல டேமேஜ் மிச்சம் பெருசி. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானா. நான் இன்றைக்கு ஜும்மாலையும் சொன்னேன், ஹஜ்ஜிக்கு போற ஒவ்வொருத்தரும் தண்ட வாய்ட ரிமோட் கண்ட்ரோல தண்ட கையில வச்சுக்கோங்க. 1 மாத காலம் கீபத்து பேசுறதில்ல, 1 மாத காலம் பொய் பேசுறதில்ல, 1 மாத காலம் தேவையில்லாம பேசுறதில்ல. ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் இல்ல. இது யார் சொன்னாங்க? ஹஜ்ரத் பரீரா, ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ள வேலைக்கு இருக்கிற பெண்மணி, ஹெல்ப்புக்கு இருக்கிற பெண்மணி. ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இப்படி எல்லாத்தையும் கேட்டாங்க. கடைசியாக கேட்டாங்க உமர்ட்ட. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 29 நாள் அவங்க என்ன சொன்னாங்க? இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சது யாரு? அல்லாஹ் தானே. பின்ன அல்லாஹ் உங்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு மனைவியை தந்துட்டானா? அது நடக்கலது. சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். இது நிச்சயமாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது எந்த உண்மையும் இல்லன்னு சொல்லி யார் சொன்னாங்க? வாய் திறந்தாங்க. அந்த வார்த்தைக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ள தூங்குற பாக்கியம். அந்த வார்த்தைக்கு கிடைச்ச பாக்கியம் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ள தூங்குறதுக்கு இடம் கிடைச்சிது. அல்லாஹ் என்னையும் உங்களுக்கும் இந்த வாயை நல்ல முறையில் பயன்படுத்த தௌஃபீக் செய்வானார். 29 நாள் ஆச்சு, விஷயம் கிளியர் இல்ல, மேலே இந்த வகை ஒன்று வருகிறது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு
தண்ட மனைவிட்ட சொன்னாங்க ஒரு வார்த்தை உண்டு, அல்லாஹ் பாதுகாப்பானா. தண்ட மனைவிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. எத்தனை நாளைக்கு பிறகு? 29 நாள். இந்த ரியூமஸ் பறந்து முழு மதீனாவும் பத்துது. எல்லாரும் பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருகிறதில்லை. ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில வஹி வருகிறது. இது சம்பந்தமா எந்த பேச்சும் இல்லை. இது சம்பந்தமா எந்த பேச்சும் இல்லை. எப்படிக்கும் ஹஜ்ரத்துடைய வாழ்க்கை. தாய்மார்களை எவ்வளவு தான் கழிச்சறேன். அன்பு தாயே சகோதரி எவ்வளவு தான் பேசுறேன். குடும்ப உறவு, குடும்ப கட்டமைப்பு எப்படி பாதுகாக்கணும் என்றதுக்கு உதாரணம் சொல்ல போறேன். 29 நாள் ஆச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க ஆயிஷா இடத்தை வைத்து, ஆயிஷா உன்னால என்ன சரி தவறு நடந்திருந்தா நீ மன்னிப்பு கேட்டுக்கோமா, அல்லாஹ் மன்னிச்சிடுவான் என்று யார் சொன்னாங்க? ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 41 வருஷம் வித்தியாசம். எத்தனை வருஷம்? 41 வருஷம் வயசு வித்தியாசம். அவ என்ன தெரியுமா சொன்னா, இதுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ள வாழ்றது புத்திசாலித்தனம் இல்ல. கணவனுக்கு சந்தேகம் ஒன்று வந்துட்டா அதுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை என்பது வாழ்க்கை அல்ல. அதுக்கு பிறகு இந்த வீட்டுல வாழ்றது என்ன இல்ல. ஹதீஸ் என்ன தெரியுமா வந்திருக்குது? சொன்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா உன்னார் என்ன சரி தப்பு தவறு நடந்திருந்தா நீ மன்னிப்பு கேட்டுக்கோ உம்மான்னு சொன்னதுமே அவ அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுகைய நிப்பாட்ட இல்ல. அந்த நேரத்திலையும் வாப்பக்கு கோல் போட்டு சொல்லி என்ன வந்து கூட்டிக் கொண்டு போங்கோண்டு சொல்ல இல்ல. ஹதீஸ்ல வந்திருக்குது, தாயே சகோதரியே, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்டாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு என் வாப்பவோட உம்மவோட இருக்கிறேன், என்ற விடயத்தில் அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொல்லும் வரைக்கும் எனக்கு அனுமதி தாங்கோண்டு கேட்டு அந்த அனுமதிக்கு பிறகுத்தான் எங்கிருந்து போனாங்க. எங்கிருந்து? வீட்டை விட்டு போனாங்க. எந்த வீட்டை விட்டு? கணவன் வீட்டை விட்டுட்டு. ஏண்டா உடைச்சு கொண்டு போறதல்ல குடும்ப வாழ்க்கைன்றது. அன்றைக்கு அன்னை ஆயிஷா சித்திகா அப்படி போக இல்ல. அப்படி போயிருந்தா எங்க தாய்மாருக்கு அது உதாரணமாக இருக்கும். அப்படி போகலாம் என்பதற்கு. என்ன நெருக்கடி வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு நாங்க முகம் கொடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு கணவனுடைய அனுமதி இல்லாம போறதுக்கு அனுமதி இல்ல. உங்களுக்கு எப்ப தெரியுமா போகையிலும் நீங்க விவாகரத்து பெற்று அதனுடைய இதாவே முடிச்சு கொண்டதுக்கு பிறகு உங்களுக்கு செய்யலாம். இது யாருக்கு சொன்னது? இது கணவனுக்கு, மனைவிக்கு. கணவனுக்கு என்ன தெரியுமா சொல்றது மார்க்கம் சொல்லுது? இதையும் பார்த்துக்கோங்க. இந்த சபையில யாரும் நாங்க எல்லாம் 2 கல்யாணம் முடிச்சவங்க இல்ல. ஆனா நான் மனைவியினுடைய ஹக்கை எப்படி அதா செய்யணும் என்றதுக்கு உதாரணம் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல மௌத் வந்துச்சு. கடைசி 15 நாள் வந்துட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கே போக இல்ல. பள்ளி தூரத்திலே இல்ல, பள்ளி அடுத்த சுகர் 9 இன்ச்சு சுகர் அடிச்சோமே, அடுத்த சுகர்ல இங்க வந்தா தொழலாம். அங்கதான் தொழுது கொண்டாங்க. பள்ளிக்கூட வரையில் அந்த அளவுக்கு காய்ச்சல். ஒது செய்யறாங்க. அந்த ஒது செஞ்சிட்டு தொழுகிறதுக்கு முந்தி மயக்கம் வந்துடும். அப்படிப்பட்ட நெருக்கடியான கட்டம். அந்த கட்டத்திலையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த கவலை என்ன தெரியுமா? 80 மனைவிமாரையும் கூப்பிட்டாங்க. எத்தனை பேரு சொல்லுங்களே? 9 பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உங்களுக்கு டைம் தரோணும். உங்க எல்லாருடைய டேட்டும் குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்றைக்கு இங்க, நாளைக்கு இங்க, நாளன்றைக்கு இங்க என்று டேர்ன் இருக்குது. ஆனா எனக்கு வந்து கொள்றதுக்கு ஏறாம இருக்குது.
நீங்க 9 பேரும் எனக்கு 8 பேரும் அனுமதி கொடுப்பீங்கன்றிருந்தா ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே நான் நோயாளியாக இருந்து கொள்றேன். அப்படி இல்ல, அனுமதி தர இல்லண்டா நான் எப்படி சரி உங்களோட வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு குடும்பம் என்றத்தை பாதுகாத்த முறை. குடும்பம் என்றத்தை பாதுகாத்த முறை. ஒரு மனைவி என்ன செய்யணும், ஒரு கணவன் என்ன செய்யணும் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தம், அன்னை ஆயிஷாவுடைய இஸ்குடைய சம்பவம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய நோயில குடும்ப கட்டமைப்பை பாதுகாருங்க. இதை உடைச்சி போடு யாருக்கும் என்ன செய்யலாது, இதாக இயலாது. இதுல இன்னும் பல விடயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. குடும்பத்தை பாதுகாத்துக்கோங்க. இப்ப சொல்ல வாரேன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க மக்களுக்கு, குல் இன்னல் ஹாஸிரீன அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா அலா ذلك ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன். ஆகப்பெரிய நஷ்டம் என்ன தெரியுமா? ஆகப்பெரிய நஷ்டம் என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாளையில தந்த குடும்பம் தன்னோட இல்ல, தந்த குடும்பம் தன்னோட இல்ல. குல் நபியே சொல்லும்போ, இன்னல் ஹாஸிரீன் நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம். தந்த குடும்பமும் தன்னோட இல்ல, எல்லாருமாக சேர்ந்து நரகத்துக்கு போறாங்க, அல்லது அவர் சுவர்க்கம் போறாரு, குடும்பம் நரகத்துக்கு போறாங்க. இது ஆகப்பெரிய நஷ்டம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கோங்க, நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கோங்க. எனவே குர்ஆன் மிக அழகாக, மிக தெளிவாக, விலாவாரியாக குடும்ப வாழ்க்கை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் என்றத அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான். இப்ப இதில் இன்னும் ஒன்று சொல்ல ஆரம்பிப்பேன். இப்ப இந்த கன்செப்டை தான் குர்ஆன் பேசிட்டு ஆரம்பிக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சுவர்க்கத்துக்குள்ள போன சம்பவத்தை. இப்ப எல்லாமே சொல்லுவாங்க, சுவர்க்கத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனது, குடும்பம் போனதுக்கு பிறகு அங்க வச்சு ஷைத்தான் பேய்த்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தான் இந்த விஷயத்தை சொல்லி இந்த மரத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பழியை யாருக்கு போடுறது? யாருக்கு? பெண்களுக்கு போடுவாங்க. யாரு போடுவாங்க? பெண்களுக்கு. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் தின்ன சொன்னாங்க என்று எங்கள்கிட்ட ஒரு ரூமர்ஸ் கதை ஒன்று இருக்குது. ஆனா குர்ஆன் அப்படி சொல்ல இல்ல. சூரத்துல் பக்ராவுல, சூரத்துல் அராஃப்ல, சூரத் தாஹாவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 பேரும் அந்த சுவர்க்க லோகத்துல எப்படி கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க, ஷைத்தான் எப்படிப்பட்ட ஒரு தீங்கை ஏற்படுத்தினான், ஷைத்தானுடைய ரூமர், ஷைத்தானுடைய அந்த மோட்டிவேஷன்ல எப்படி இவங்க ஈர்க்கப்பட்டாங்க, அதுக்கு பிறகு 2 பேரும் எப்படி சாப்பிட்டாங்க, அதனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அந்த விளைவுக்கு பிறகு உலகத்துக்கு எப்படி வந்தாங்க, வரக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு துஆ, எப்படிப்பட்ட ஒரு தௌபாவை எடுத்துக்கொண்டு வந்தாங்க என்ற விடயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலாவாரியாக மிக அழகாக சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அது ஒரு பெண்ணுடைய குணம், பெண்ணால் ஏற்பட்ட விபரீதம் அல்ல. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் 2 பேராலையும் நடந்த ஒரு தவறு, 2 பேராலையும் ஏற்பட்ட ஒரு தவறு, அல்லது 2 பேரை வைத்து அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு தவறு என்று சொல்லுவதுதான் பொருத்தம். அப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்துச்சு. அந்த தவறால தான் உலகத்துக்கு மக்கள் வந்தார்கள், இங்க வந்து மக்கள் குடும்பமாக வாழ்க்கை ஆரம்பித்தாங்க என்ற வரலாறு குர்ஆன் பேசக்கூடிய வரலாறாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை மதிச்சு பாதுகாத்து அதை அமைச்சுக் கொள்றது எங்க எல்லாருடைய பொறுப்பு. அதனுடைய ப்ராசஸ் இருக்குது. அதனுடைய ப்ராசஸ் என்ன? நிக்காஹுண்டுக்கு முந்தி நாங்க என்ன செய்யணும், நிக்காஹுண்டுக்கு முந்தி நாங்க என்ன செய்யணும், நிக்காஹ் எப்படி செய்யணும், 2வது. 3வது, நிக்காஹுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும். நிக்காஹுக்கு பிறகு எதுவரைக்கும் செல்வோம்? எதுவரைக்கும்? மௌத்து வரைக்கும். உண்டிக்கிற நிக்காஹுடைய ப்ராசஸ் எப்படி நிக்காஹ் செய்யணும்.
நாளைக்கு படிப்போம். மேட்ச் மேக்கிங். எனக்கு மெச்சான ஒருத்தர் வேணும். இந்த லைஃப்ல எனக்கு மெச்சான ஒருத்தர் வேணும். எனக்கு எல்லாம் மெச்சாகாது. ஏழு ஜுப்பா சேஷத்துல 58 எல்லா 58 மெச்சாக மாட்டாது. 58 எஸ்ஸும் இருக்கும், 58 என்னைக்கும் எம்மும் இருக்கும், 58 எக்ஸலும் இருக்கும். எனக்கு என்ன மெச்சாகம்ன்றது எனக்குத்தான் தெரியும். நான் எனக்கு லைஃபுக்கு யாரு தேவை அவங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் குர்ஆன் அதை பத்தி மிக தெளிவாக பேசியிருக்கிறான். நாங்க இவ்வளவு நாளும் நாங்க பார்த்தது எப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல பார்ட்னர் எடுக்கணும் என்றத குர்ஆன் பேசி சொல்லி தந்திருக்கு. இப்படித்தான் எடுக்கணும், இது இப்படித்தான் பார்க்கணும். எனவே இது ஒரு சப்ஜெக்ட், படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். எனவே மிக அன்பாக சொல்றேன், மிக இரக்கமாக சொல்றேன், இந்த கபில்து நிக்காஹா என்றது ஒரு பெரிய ஒரு பாடம். அதை வச்சு எத்தனையோ சட்டங்கள் அப்படியே பின்னுக்கு வரும். நான் இதுக்கு முந்தையும் சொல்லியிருக்கிறேன், நீங்க விளங்க சொல்றவங்களை கேட்டுக்கோங்க. இந்த கபில்து நிக்காஹாவுடைய பாரதூரம் என்ன தெரியுமா, தாற்பயம் என்ன தெரியுமா? உதாரணமாக பள்ளியில நிக்காஹ் நடந்துச்சு, பள்ளியில நிக்காஹ் நடந்துச்சு. இந்த விஷயங்களை கொண்டு வாங்க. பள்ளியில நிக்காஹ் நடக்குது. மாமா சொன்னாரு, எந்த மகள் உங்களுக்கு முடிச்சு தந்துட்டேன். மாப்பிள்ள சொன்னாரு, கபில்து நிக்காஹா, இந்த பெண்ணுடைய நிக்காஹ நான் பொருந்திக் கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி முடிச்சுட்டாரு. முடிச்சிட்டு ரோட்டுக்கு போனாரு. முடிச்சிட்டு ரோட்டுக்கு தான் போனாரு. ரெஜிஸ்டர் இன்னும் வெளியே போக இல்லை, அவர் இங்க பள்ளிக்காரு. மாப்பிள்ள வெளியே போனாரு, ஒரு வாகனம் வந்துச்சு, ஆக்சிடென்ட் பட்டு மாப்பிள்ள மௌத்தாகிட்டார் என்று வச்சுக்கோங்க. 7 மைல தான் சொல்லுங்களேன். நடக்கிறது தானே, நடங்கன்னு சொல்லல, என்ன சொல்றேன், நடக்க ஏலும். நிக்காஹ் இப்பதான் நடந்துச்சு, அரை மணி நேரத்தில் யார் மௌத்தாகிட்டாரு, மாப்பிள்ள மௌத்து. இப்ப என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம். என்னங்க சட்டம் இப்ப? அந்த பெண்மணி 4 மாசம் 10 நாள் இதாயிக்கோணும். முடிபிடிச்சோம் இல்ல. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபில்லத் அலைஹா சொல்லவும் இல்ல. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா சொல்லவும் இல்ல. வலிமா கொடுக்கவும் இல்ல. அவர் பொன் பார்க்காம தான் கல்யாணம் முடிச்ச வச்சோம், பொண்ணை பார்க்கவும் இல்ல. அவரு என்ன பார்க்க தேவைப்படல, அவர் ஏற்கனவே பார்த்தவர். சட்டம் என்ன சொல்லுங்க பாப்போம். சட்டம் என்ன சொல்லுங்களேன். 4 மாசம் அது மட்டுமா? அது மட்டுமா? அனந்தர சொத்து, மாப்பிள்ளைய சொத்துல 25% நமக்கு சொந்தம். நீங்க கொடுக்கிறது கொடுக்காம இருக்கிறது 2வது விஷயம், அது அடுத்த கட்டம், அது உங்களோட மார்க்கம். அல்லாஹ்ட சட்டத்தில் மாப்பிள்ளையோட உயிர் போன உடனே எத்தனை வீதம்? எத்தனை வீதம்? 2.5 வீதம் அல்ல, 25%. இப்ப மாப்பிள்ளையோட சொத்து, கல்யாணம் முடிச்ச போறாருன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு ஊடி இருக்குது, மாப்பிள்ளை வாகனம் வச்சிருக்கிறாரு, மாப்பிள்ளையோட ஜொப்ல இருந்து கிடைக்கிற, அவர் ஜொப்ல அவரு மௌத்தானதுக்கு பிறகு அவருக்கு ஒரு கம்பெனியால லம்சம் ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்குது, என்னென்னமோ. என்ன சொத்தெல்லாம் மாப்பிள்ளையிட இருக்கிறதோ இதுல 25% யாருக்கு சொந்தம்? சொல்லுங்களேன். நீங்க கொடுப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியா, ஆனா நீங்க கொடுக்க இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஹலால் ஆகிறது இல்லது, அது உங்களுடைய அல்ல, அது உங்களுடைய அல்ல. இவ்வளவுக்கு நடந்தது வாழவும் இல்லை. கபில்து நிக்காஹா சொன்னது மட்டும் தானே, வேறொன்றும் இல்லை. அதனால இஸ்லாத்தினுடைய பார்வையில, மார்க்கத்துடைய பார்வையில குடும்ப வாழ்க்கை என்பது பிரிக்கப்பட முடியாத ஒன்று, இது பிரிக்கலாம். அதனால
நிக்காஹுக்கு முந்தி நான் அப்படி நினைச்சேன், நீங்க இப்படி நினைச்சீங்க, அதனால தான் நான் நிக்காக செஞ்சேன், என் உம்மட விருப்பத்துக்கு முடிச்சேன், என்ன போர்ஸ் பண்ணினாங்க, எனக்கு தெரியாம செஞ்சேன் என்று சொல்லி யாரும் எந்த கதையும் சொல்லக்கூடாது. திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே மிகவும் அழகாக, மிகவும் தெளிவாக, மிகவும் பொருத்தமான என்னிடத்துல முடிக்கணும், எப்படி முடிச்சோணும், மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்குது ஏண்டா குடும்ப வாழ்க்கையை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்ல சொன்னாங்க, ஆனா வாழ்க்கையில பாங்கு சொன்னதாக எங்கேயும் என்ன இல்ல ஹதீஸ் இல்ல. இமாமத்து செஞ்சுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாங்கு சொன்னாங்கன்றது என்ன எங்க இல்ல. நிக்காக பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் சொன்னாங்க. நிக்காக முடிங்கோண்டு சொன்னாங்க, எல்லாரும் பார்த்தோம். நிக்காக முடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது நிக்காக முடிச்சு, மூணாவது நிக்காக முடிச்சு வெச்சாங்க. தான் முடிச்சாங்க, மத்தாக்களை முடிக்க சொன்னாங்க, பலருடைய நிக்காக முடிச்சு வச்சாங்க. பலருடைய நிக்காஹ். எனவே நிக்காஹ் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு அடிப்படையான ஒரு அம்சம், பிரிக்கப்பட முடியாத அம்சம். எனவே வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசினேன். இது இல்லாம பேசுறதுக்கு இன்னும் அதிகமான பெர்ஸ்பெக்டிவ் இதை பேசிடும். இதனுடைய முக்கியத்துவம் எப்படி, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல முக்கியத்துவம் என்ன. எனவே இந்த ஜமான் நாங்க வாழக்கூடிய காலம் இது குடும்ப வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலான ஒரு காலம். நான் என்ன தலையங்கம் என்று உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்துக்கோங்க. கணவனை மனைவி பாதுகாக்கணும், மனைவியை கணவன் பாதுகாக்கணும், அந்த 2 பேருமாக சேர்ந்து அந்த பரம்பரையை பாதுகாக்கணும். இந்த தலையங்கத்தில் ஏராளமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளைக்கு படிப்போம். நாளைய நாள் இன்ஷா அல்லாஹ் எங்கட லைஃப்ல நிக்காஹுக்கு முந்தி நாங்க என்ன செய்யணும், நிக்காஹுக்கு முந்தி நாங்க என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணைவி எனக்கு அமையணும், என் கணவன் எப்படி இருக்கணும், என் மனைவி எப்படி இருக்கணும், இதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, நபியினுடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சு, இதே போல இன்றைக்கு எங்கட ப்ராசஸ் எப்படி இருக்குது, எங்கட ப்ராசஸ் மார்க்கத்துக்கு முரணானதா, மார்க்கத்துக்கு முரண் இல்லாததா என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு